திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பாத்துக்கலாம். 16ஆம் தேதி பாத்துட்டீங்கன்னா சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற போகிறார். அது மட்டும் இல்லாம 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீசத்துல இருக்கார். புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா 21ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுல ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். 21ஆம் தேதி வரைக்கும் கேதுவோட பயணப்பட போகிறார். கூட சூரியனும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் இருக்க போறாங்க. சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது புதாத்திய யோகத்தையும் கொடுக்கும். ஆல்ரெடி குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக வீட்டுல உச்சத்துலதான் இருக்கார். சனி வக்ரகதியில் இருக்கார். இருப்பினும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் தன்னுடைய மிதுன வீட்டுல இருக்கிறார். இப்போ குரு, சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் பாத்துட்டீங்கன்னா நல்ல நிலையில ஆட்சி உச்சம் பலம் பெற்று பலமாக இருக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காக முழுமையாக பார்க்கலாம். தனுசு ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி 8ல் மறைந்து தனிச்சு நிக்கிறாருங்க. பொதுவா 8ல் ஒரு உச்ச கிரகம் இருக்குதுன்னா உச்சத்துக்குண்டான பலனையும் கொடுக்கும். அதே போல பாத்துட்டீங்கன்னா அந்த மறைவுக்குண்டான பலன்களையும் கொடுக்கும். நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உச்ச பலனை கொடுத்து பின்னாடி மறைவு கொடுக்கும். தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களிலேயே சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு உங்களை வளர்த்தி கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறதால பணவரவுக்கோ பொருளாதாரத்துக்கோ அதற்குள்ள எந்த தடைகளும் இல்லாம கொடுத்துருவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டுங்க. அதனால அதுல நம்ம கொஞ்சம் தைரியமாக இருந்து கொள்ளலாம். அதுப்போ கொஞ்சம் எந்த விஷயம் செய்தாலும் யோசிச்சு செய்யணும். இந்த நேரங்காலங்கள்ல கொஞ்சம் நகையெல்லாம் கொஞ்சம் அடமானத்துக்கு போகலாம். கொஞ்சம் பணம் சின்ன சின்ன விரயங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்கரமாக இருந்து விட்டால் பெரும் பணம், பெரும் லாபங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வர்றது, நீங்க என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, வண்டி வாகனங்கள் சார்ந்த என்ன தடைகள் இருந்தாலும் அது உடைத்து கொண்டு மீண்டும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் தனுசு ராசிக்கு ஏற்படுங்க. அடுத்தது 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கிற 5 குடையவர் 7 இருக்கிறது பெரிய யோகம். நல்ல பலன்கள் அமைஞ்சு வரும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க. குடும்ப ஒற்றுமை ரொம்ப சிறப்பா இருக்கு. 5ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் இல்லையா, அது 7ல இருக்கும்போது உங்க குடும்பத்துக்குள்ள குலதெய்வம் வந்து வாசம் பண்ணும். அல்லது குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட எல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள். அது வெளியூர் வெளிநாட்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நேரத்துல அது வர வைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நேரம் உங்களுடைய ராசியை பாக்குறாரு. குலதெய்வ ஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது. இந்த மாசம் என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் குலதெய்வத்துடைய பார்வையில் அது விழும். அல்லது உங்க குலதெய்வம் உங்க கூட இருந்து அது வழி நடத்தும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டுங்க. இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அதிர்ஷ்டமுள்ள குழந்தைகளா பிறக்கும். அதே போல வரன்கள் பாக்குறீங்க அப்படின்னா நல்ல நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும். ஏதாவது ஒரு இத்தனை நாள் திருமண தடைகள் ஆயிட்டு இருக்குது, நல்லா சரியில்லை அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப கொஞ்சம் வெளியூர்லயோ அல்லது வெளி மாவட்டத்திலயோ நீங்க பாருங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாதம் தனுசுக்கு ஏற்பட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டுல இருக்காருங்க. பொதுவா 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மாளவிகா யோகம், செழிப்பு, வருமானம், தொழில் வளர்ச்சி. ஆனா நீசமா இருக்கிறதுனால நீசத்துக்கு உண்டான வேலையை செய்யணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி மறுபடியும் தொழிலை வளர்த்து கொடுக்கும். அவ்வளவுதான். 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்து விடுகிறார். அதற்கு மேல இங்க என்னெல்லாம் தொழில் ரீதியாக என்னெல்லாம் நீங்க மூவ்மெண்ட் பண்ணீங்களோ அந்த உழைத்த உழைப்பிற்கும் நீங்க பேசிய வார்த்தைகளுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கணும் இல்லையா, நல்ல லாபத்தை கொடுக்கணும் இல்லையா, அது 16ஆம் தேதிக்கு மேல நிச்சயமா இங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கடன் அடைச்சிருவீங்க, நோய்கள் வளரும், நல்ல மருத்துவர்கள் நல்ல மருந்துகள் அமைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் இந்த நேர காலகட்டங்கள் ஒரு வேலை மாற்றம் நடக்கும். சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தா ஒரு மாற்றம் நடக்குங்க. சனினா வந்து தொழில்காரகன், அவர் வக்கரமாக இருக்கும். ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு ஒரு ஐடியா வரும். இந்த சுக்கிரன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா நல்ல வேலை மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல வருமானம் வர்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு.
அடுத்து சுக்கிரன் 11ல இருக்கும்பொழுது கொஞ்சம் பெண் நண்பர்கள்னால கொஞ்சம் கவனம், வருமானம் அவங்க மூலமா வரும், பட் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பதும் நல்லது. அடுத்தது புதன். புதன் 7 மற்றும் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கார் 21ஆம் தேதி வரைக்கும். 7 கூட 9ல இருந்ததுன்னா மனைவி மூலமாக, கணவர் மூலமாக அதிர்ஷ்டங்கள், அவர்களுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அப்பா மூலமாக, அப்பா சொத்துக்கள் மூலமாக, அப்பா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லாமே செம்ம சக்சஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய தீர்த்த யாத்திரை போறது, 9-10 தொடர்பு இருக்குதுன்னா கீழே எவ்வளவுதான் விழுந்தாலும் மீண்டும் அந்த பெரிய மனிதனுடைய தோற்றம் தெரியும். அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த நேரங்காலங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குண்டான குழந்தைகளாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 9-10 தொடர்பு தர்ம கர்மாதிபதி யோகம்னாலே ஆண் வாரிசு பிறக்கும். அப்ப இந்த மாசம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் வரக்கூடிய நேர காலங்கள் அப்படிங்கிறது ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குனால ஒரு வாய்ப்புகளை கூட கொடுக்கறதுக்கு அமைப்புகள் உண்டு. அது கேதுவோட இருக்கிறதுனால ஒரு 21ஆம் தேதி கொஞ்சம் தடை தாமதங்கள், கொஞ்சம் ஞானம் அதிகமாகிறது, இந்த அமைப்பெல்லாம் கொடுத்தாலும் கூட 21ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கே புதன் வந்து விடுவார். அங்க ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார். இது செம்ம ஜாக்பட்டான யோகங்க. 10 குடையவர் 10லயே. அப்ப தொழில் வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் பெரும் வளர்ச்சி. அங்க இருக்கும் போது கூட இந்த கேதுவோட சேர்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இது வந்ததுக்கு அப்புறம் தொழில் செம்மையா இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திப்பீங்க, புதிய தொழில் பண்ணுவீங்க, அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சமாகுது. இந்த வேலையே உங்க தொழில் ஜாதகமா இருந்தது, இந்த வேலை வேண்டாம், இனிமேல் நம்ம இந்த வேலை செய்யவே வேண்டாம், ஒருத்தங்கிட்ட போய் கை கட்டிங்கன்னு எவ்வளவு நாள் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி அந்த சிந்தனைகள் வந்து இந்த 10ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும். உங்க ஜாதகம் தொழில் ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே நிச்சயமா ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கறது ஆரம்பிச்சிருச்சு. அதே பாருங்க, உங்களுக்கு சூரியன் கேது சேர்க்கு ஜாதகத்தை, அப்பாவுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சூரியன் என்னதான் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் 9ல கேதுவோடு இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய ஆரோக்கியத்துல நல்ல குரு அமைஞ்சு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். உங்க ஜாதகத்துல சூரியன் கேது, சூரியன் ராகு இருக்குன்னா திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான மாதம் இந்த மாதம். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா எத்தனையோ வருஷங்கள் எங்க திதி தர்ப்பணம் கொடுக்காம இருந்தாலும் கூட சூரியன் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் இருக்கிறதுனால இப்ப நீங்க கொடுக்கும் பொழுது பல வருடங்களாக அது நீங்க கொடுக்காத ஒரு தோஷத்தை கூட இந்த மாசத்துல நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். முன்னோர்களுடைய ஆசைகள் பலமாக இருக்கு. எப்பவுமே தனுசுக்கு பாத்தீங்கன்னா தெய்வானதற்கு நிறைய இருக்கும், முன்னோர்களுடைய ஆசைகள் நிறைய இருக்கும், குலதெய்வத்துடைய ஆசைகள் எல்லாமே இயற்கையாகவே இருக்கும். தனுசு வந்து தனக்காக வேண்டிக்கிறத விட மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்றது எல்லாமே அப்படியே நடக்கும். அதுக்கு உண்டான கேரக்டர் இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்காக வேண்டக்கூடிய குணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வராது இல்லையா? ஆனா தனுசு லக்னத்துக்கோ தனுசு ராசிக்கோ மற்றவங்களுக்காக பிரேயர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். சோ அதெல்லாம் ஒரு வரம். இதை நீங்க வந்து இந்த மாதம் கொஞ்சம் உங்க முன்னோர்களுக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய பாதையை நோக்கி கொண்டு போய் விடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சோ தனுசு ராசிக்கு ராசி அதிபதி மறையிறதுனால கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்க. முன்னாடி போய் எதுவுமே செய்யாதீங்க. தேவையில்லாம ஒரு ரொம்ப வழக்குகளை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால எதா இருந்தாலும் யோசிச்சு பின்னாடி இருந்து செயல்படுத்தும் பொழுது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்போ சரி என்ன பண்ணலாம் இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு செம்மையா ஒரு தோட்டம். அப்ப இந்த மாதம் வியாழக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு செய்யும் பொழுது பல தடைகள் தாமதங்கள் விளக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு, அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம தரணம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க.
ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது, ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை, சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல், நான் உங்கள் வினோ.